இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதே என்னோட அக்கா ஃபேமிலி. ஏன் நான் வச்சுக்க கூடாதா? என்ன அஞ்சலி, என்ன இருக்கு அதுல? இது அஞ்சலி பண்ண டிராயிங். இது எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ உனக்குள்ள இந்த டேலண்டும் இருக்கு. எங்க எனக்கு அது காட்டு பாப்போம். ஆஹா, நான் காட்ட மாட்டேன். ஜஸ்ட் நான் அதை பார்த்துட்டு கொடுத்துறேன் அஞ்சலி. நீ எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்துடுறேன் கூட. நீ ஒண்ணு பார்க்க தேவையில்ல. அப்புறம் அப்படியே வரையல இப்படியே வரையலன்னு கேப்ப. அதான் நான் உனக்கு காமிக்க மாட்டேன். நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்ப நீ எனக்கு காட்டு. அம்மா, அமரேந்திர ஐயா காலையில இருந்து பாக்குறதுக்கு சோகமா இருக்காரு. பெரியம்மா கூட காலையில இருந்து பூஜை அறையிலேயே இருக்காங்க. எதுக்காகம்மா? இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள். அவங்க பாசத்தோட நான் கோவத்தோட எப்பவுமே நினைவுல வச்சுக்கிற ஒரு நாள். என்னது? அத்தங்க பூஜை அறையில கவலைப்படுறாங்க, இவரு இங்க கவலைப்படுறாரு. இன்னைக்கு என்னாச்சு எல்லாருக்கும்? Happy birthday, Haru. Happy birthday, Haru. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளா? என்னோட நான் பெத்த பொண்ணுக்கு எங்க அம்மா கொடுத்த தண்டனை என்ன மாதிரி ஒரு அப்பனுக்கு பிறந்ததுனால என் பொண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தண்டனை. என்னப்பா நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணிட்டேன் அம்மா. நான் சாகிற வரைக்கும் என்னால இதை மறக்க முடியாதே. நான் இறந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த பாவம் என்னை விட்டு போகாது. இல்லப்பா,
விஷயத்துல உங்க தப்பு எதுவுமே கிடையாதுப்பா. ஆனா நீங்க அக்காவை பத்தி நினைக்காத நாளே இல்லப்பா. அக்கா நல்லா இருக்கணும்னு நீங்க பண்ணாத பூஜை இல்ல, கும்பிடாத கடவுளே இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதப்பவே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதை தவிர நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்பா அப்பா, அந்த ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் அந்த தப்பு நடக்காம தடுத்திருந்தேன். இன்னைக்கு என் பொண்ணு என் கூட இருந்திருப்பாம்மா. பெண் குழந்தை என் பையன் படுற கஷ்டத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தா கொஞ்சம் தைரியமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா பெண் குழந்தை என் புள்ள தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, என்ன மன்னிச்சிருமா. என்ன குழந்தைம்மா? பெண் குழந்தைப்பா. இல்லம்மா தாயே, எல்லாம் உன் ஆசீர்வாதம்மா. குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடுச்சுப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, மருமகளுக்கு இன்னும் சுயநினைவு வரல. இத பார்த்தானா அவன் தாங்கிக்க மாட்டான்னுதான் நான் குழந்தைய எடுத்துட்டு போறேன்ப்பா. என் பொண்ணுக்கு பக்கத்துல இருந்தும் கூட இந்த அப்பனுக்கு அவ இதய துடிப்பு கூட கேட்கல. அப்பா, அதுக்கப்புறம் அக்காவை பத்தி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுப்பா? நான் செஞ்ச பாவத்தினாலதான் எனக்கு இப்ப இந்த நிலைமை வந்துருச்சுடா. நீ பாவம் பண்ணியா? என்ன பாவம்மா? உனக்கு சுமையா இருக்கும்னு உன்னோட பந்தத்தை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்டா. உன்னோட குழந்தை இறந்துடுச்சுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்டா. நான் செஞ்ச பாவம்தான். நான் உயிரோட இருக்கும் போதே எனக்கு இறப்ப கொடுத்துருப்பான்னு ஆண்டவங்கிட்ட கேட்க வச்சிருக்கடா. என்னால இந்த வேதனைய அனுபவிக்க முடியல மகனே. உன் குழந்தைய தேடுடா. அவன் எங்க இருக்கான்னு தேடு. இங்க பாருப்பா, உன் குழந்தை இந்த பூமிக்கு அனாதையா வரல. அதே மாதிரி அவ அனாதையா போக கூடாது.